வாழ்க வளமுடன். நம்ம எல்லோரும் அலை அலையா அலைஞ்சிட்டு இருக்கோம். அலை அலையா ஆயுது. நிறைய விஷயங்கள் அலைகள் இங்கிருந்து பாய்ஞ்சிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி எல்லாம் அலைகள் நமக்குள்ளார இருந்து பாய்ஞ்சு போயிட்டு இருக்கும் பொழுது அது என்ன ஆகுது? ஏதேதோ ஆகுது இல்லையா? அந்த அலைகள்ல நாம என்ன செய்யலாம்னா, வேதாத்ரி அலைன்ற ஒண்ணு இருக்கு. வேவ்ஸ் ஆஃப் வேதாத்ரி. அதுக்குள்ளாக நம்மளை இணைச்சிக்கிட்டோம்னா என்ன ஆகும் யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த அலை அவ்வளவு அற்புதமான அலையாக இருக்கும். கடல்ல போனாலும் அலைகள் இருக்கு. அந்த கடல் அலைகளை பார்க்குறோம், நல்லா இருக்கு. ஆனா வேதாத்ரி அலை இருக்கு பாருங்க, அந்த அலை, அந்த வேவ்ஸுங்கிறது பிரபஞ்சத்துல இருக்கக்கூடியது. வேதாத்ரி மகரிஷி ஒரு மகான். அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, தன்னுடைய மனசை அலைஞ்சிட்டு இருந்தது இல்லையா, அந்த மனசை எடுத்து பிரபஞ்சத்தோட இணைச்சாராம். அந்த இணைக்கும் பொழுது அங்க இருந்த அலையும் இந்த அலையும் இணைந்த போது அவருக்குள்ளார நிறைய விஷயங்கள் வந்தது. அது நம்மளை மாற்றக்கூடியது. அப்ப இந்த அலைய அந்த வேதாத்ரி அலையோட நம்ம இணைச்சோன்னு சொன்னோம்னா என்ன செய்வோம்? பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றத்துக்கு உதவியாக இருக்கும். அந்த வகையில நாம எல்லோரும் சேர்ந்து இந்த மகரிஷியோடைய வீடியோவை கேட்க போறோம். கேட்கறதோட என்ன ஆகும், நாம அலைஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த அலை ஸ்டேபிளா கடல்ல போனோம்னா அப்படியே நிற்கும் பாருங்க. அந்த மாதிரி நிக்கிறதுக்கு ஒரு முறையை தான் இந்த வேவ்ஸ் ஆஃப் வேதாத்ரிக்குள்ளார நாம இணைய போகின்றோம். இப்ப இந்த வீடியோல மகரிஷி என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது முழுசா எனக்கு தெரியாது. கொஞ்சோண்டு கேட்டேன். அந்த கேட்ட போதே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆச்சு. உங்களோட எல்லாரோடைய சேர்ந்து உட்கார்ந்து கேட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக முழுசா கேட்க போறோம். அதுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இப்ப நாம பார்க்கறது என்னன்னா, அலைகள்ங்கிறது கடல்ல வர்றத நிறைய பார்த்துருக்கோம். போய் உட்கார்ந்து நம்ம பார்க்கும்போது ஒரு அலை வரும், இன்னொரு அலை போகும், அதுக்கு நடுவுல என்ன ஆகும்? மோதும். இது வேதாத்ரி மகரிஷி அவங்க அற்புதமாக இதுல ஆரம்பத்திலேயே சொல்றாங்க. ஒரு அலை வந்து கொண்டு இருக்கு, அதாவது அங்கிருந்து தண்ணி புஷ் செய்து தள்ளிட்டு இருக்கு, கிராவிட்டி. அது போய் இன்னொரு புஷ் அங்கிருந்து வரும்போது அது திரும்பி வரும்போது இதுவும் அதுவும் மோதுதான். அது மோதும் போதுதான் ஒரு அலையாக அங்க உருவாகுது. எத்தனை தடவை பார்த்திருக்கோம் அலைய, ஆனா அது எப்படி வருதுன்னு தெரியவே இல்லைல்ல. இப்படிதான் உருவாகுதுங்கிறாங்க. இது கதையா சொல்லல அவரு, கதையோட நிறுத்திக்க கூடாது. அந்த இடத்துல நாம எப்படி வந்ததுங்கிறது அதை மட்டும் ஒரு நேச்சர்ல நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இமிடியேட்டா அவர் என்ன செய்யறாரு, மனசுக்குள்ளாக வராங்க, வாழ்க்கைக்குள்ளாக வராங்க. இது போலதான் வாழ்க்கையில நிறைய அலைகளும் உருவாயிட்டு இருக்கு, மன அலைகள். இந்த மன அலைகள் ஒரு இடத்துல போய் மோதுது, சிலர்கிட்ட போகுது. அது போகும்போது அங்கிருந்து ஒரு அலை வருது. இந்த அலையும் அந்த அலையும் மோதும் போது என்னெல்லாம் மாற்றங்களாகும் நமக்கே தெரியும் இல்லையா? அது ரொம்ப சுவாரஸ்யமா, ரொம்ப ஜோக்கா, அழகா நிறைய விஷயத்துல இருந்தாலும் சீரியஸா நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் கேட்போம். நான் சொன்னது ஒரு சின்ன துணுக்கு. அதுல உள்ள பார்த்தா நிறைய விஷயங்களை இது போல சொல்லியிருப்பாங்க. நான் இன்ட்ரெஸ்டா இருக்கேன், கேட்கணும். கேட்டது எதுக்குன்னு சொன்னா, நமக்குள்ளாக மாறணும், பிரபஞ்சத்தோட இணையணும். அந்த பிரபஞ்சத்தோட இணைந்து பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வேதாத்ரி மகர்ஷி அந்த இணைப்பிலேயே இருந்தவங்க. அந்த இணைப்பிலே இருந்தவங்களோட இணைந்து அந்த பிரபஞ்சத்தோடு நாம இணையும் பொழுது நம்முடைய அலைகளும் அந்த பிரபஞ்ச அலைகளும் ஒரு அற்புதமான வேவ்ஸ் ஆஃப் வேதாத்ரி என்கிற அலைக்குள்ளாக இணைந்து பயணிப்போம். இப்ப நான் இதை கேட்க போறேன், நீங்களும் சேர்ந்து கேளுங்க. மாற்றத்தை அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். வாழ்க வளம். கடலை போய் பார்க்குறோம், அலை வந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளோ தொலைவில் இருந்தால் வருது. அது கரையில் வந்த பிறகு வரும்போது அப்ப ஏன் அவ்வளோ உயரம் எழுப்பணும்? இது நீங்க யாராயும் யோசித்து பார்த்தீங்களா?
அலை வருது, முடிவுல கரையில வந்து முடியுறது. அந்த கிட்ட வரும்போதுதான் அலை ஜாஸ்தியா எழும்புது. ஏனென்றா அந்த அலையில எது அலையா இருக்குதுன்ற போது கடல் நீர் தான். நீர் தான் அலையாக இருக்குது. நீர் என்ற நிலை பொருள், அது ஓட்டம் அலை. அப்ப அது ஓடி வந்தது, கரையில வந்த பிறகு ஓட இடம் இல்லை. அதனால அது நின்று போகுது. நிக்கிறதுன்னா வந்த தண்ணி வேற எங்கேயாலும் ஓடணுமே. இப்ப எங்க ஓடுன்னு நினைக்கிறீங்க? திரும்பி கடலுக்கே போகுது, பூமி ஓரமாகவே. அப்படி வரும்போது இன்னொரு அலையே வருது. இது கீழே போகுது, அது மேல வருது பாருங்க. இது கீழே போற நிலையை நாடி ஓடக்கூடிய தண்ணீரானது அது மேல வரக்கூடியதுல மோதும் போது அங்க சொல்றது பாருங்க. அதனாலதான் அது அலை வந்து மேல வரும். அலை தானா வரக்கூடியது மேல வரல. சரியா போய் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். முடிந்த அலை தண்ணி திரும்பி போகுது. அந்த திரும்பி போற போது இன்னொரு அலை வருது பாருங்க. இது இப்படி போகுது, அது அப்படி வருது. அந்த சுழற்சியில இது தள்ளிதான் மேல எழும்பு. பிரபஞ்சம் முழுவதிலும் நிலையும் அலையும் தான். என் மனம் ஓடுது என்ன சொல்றேன்? யார் சொல்றது? மனம் சொல்லுதா, உடல் சொல்லுதா, அறிவு சொல்லுதான்னு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் உணரக்கூடியது அறிவு தான். ஏன்னா அறிவு என்ற நிலை பொருளை தவிர்த்து பார்த்தா எல்லாமே அலை பொருள் தான். எல்லாமே ஓட்டத்தில் இருக்கிறது தான். அப்படி ஓடுவதில் இருந்து வரக்கூடியது விரிவு அலைன்னு சொல்லும். அந்த ஓட்டுற அலையோ அதிலிருந்து வரக்கூடிய விரிவலையோ எங்க போய் மோதும்? இருப்புல தான் போய் மோதும். இருப்பு தான் வாங்கிக் கொள்ளும். அப்ப இருப்பு என்றது என்ன என்ற போது அதுதான் இறைநிலை. பிரபஞ்சம் முழுவதிலும் இருப்பாக இருக்கக்கூடியது அதான் மெய் என்று சொல்லும். மெய் அசைந்தால் உயிர், இதான் இலக்கணம். அசைவு நிலையில உயிர், இருப்பு நிலையில மெய். அந்த மெய் என்பது இறைநிலை, அசைவு என்பது உயிர்நிலை. அந்த இப்ப ஒரு அனுமானத்துக்கு தத்துவம், உண்மையான இயற்கை தத்துவம் இருக்குது, ரொம்ப எளிது. அதுவும் இறைநிலை உணர்வு ரொம்ப தெளிவு. கடவுளை பற்றிய தெளிவடைகிறது ரொம்ப கஷ்டமே இல்லை. அதுதான் எல்லாத்தை விட சுலபமானது. பணம் செலவில்லை, எங்கேயும் போக வேண்டியதில்லை. எல்லா இடத்துலையும் ஊடுருவி நிற்கக்கூடியதை அறிந்து கொள்றதுக்கு நமக்குள்ளேயும் இருக்குது, நமக்கு சுத்தி இருக்குது. இது வரைக்கும் வேதங்கள், புராணங்கள், இன்னும் மற்ற தத்துவ ஞானிகள் எல்லாம் சொன்னது என்ன? சுத்த வெளிதான் பிரம்மம், அதுதான் இறைநிலை என்று சொல்லியிருக்காங்க. ஆனா அத கடவுளையே காண முடியாத ஒன்று அப்படி சொல்லிட்டாங்களே. காண முடியாத ஒன்று என்று சொன்னது நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுற சுத்த பொய். அது சுத்த வெளி எங்கே இருக்கிறது நாம கண்ணால பார்த்துட்டு தானே இருக்கோம். அது காண முடியாது எப்படி சொல்றது? இங்க இந்த காற்றுல சூரியனுடைய அலை படுறதுனால கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சத்தை தட்டுருங்க, அப்ப அங்க இருக்கக்கூடிய இறைநிலை நல்லா தெரியும். அப்படி கைய முடியும். இப்போ உள்ள இந்த வெளிச்சத்தை தட்டாச்சு. இப்போ உள்ள என்ன இருக்குது? இப்போ சுத்த இருக்கு.
இருளாக உள்ளதுதான் இறைநிலை. வெளிச்சத்தை நீக்கி, ஒலியை நீக்கி, அலையை நீக்கி பார்க்கிற போது மிச்சம் உள்ளதுதான் சுத்தம். அது இல்லாத இடமே இல்லை. அணு என்பது இயக்கம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனா எப்படி இயங்குது? அந்த வெளியானது தனக்குள்ளாக அழுத்தம் என்ற ஒரு ஆற்றல் உள்ள இருக்கு. அதனால அழுத்தம் என்றது வரும்போது இப்ப 4 இடத்துல இருந்து காற்று ஒன்னா வந்து சேருதுன்னு வச்சுக்க. ஒரு இடத்துல என்ன ஆகும்? சுழலும். அததான் சுழல் காத்துன்னு சொல்றோம், டொர்னாடோன்னு சொல்றோம். சுழண்டு 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 அந்த காத்து சரியா சமமடைகிற வரைக்கும் அந்த சுழல்ல அடிக்குது. அதே போல அகண்டாகாரமாக உள்ள பிரம்மம், சுத்த வெளி, மெய்ப்பொருள், அதனால இருந்தது அழுத்தம். அந்த அழுத்தத்தினால எல்லா புறமும் அழுத்தும் போது ஒரு இடத்துல சேர்ற போது சுழல ஆரம்பிக்கும். அது எந்த இடத்துல சுழல ஆரம்பிக்கப்போ? ஆலியாரா அல்லது ஜெர்மனால? அப்படி இல்லை. இந்த பிரபஞ்சத்துல எத்தனை அளவுல இருக்கோ அங்க எல்லாமே எந்தெந்த இடத்துல அந்த அழுத்தம் ஆத்ம அழுத்தம் வருமோ அங்கெல்லாம் சுழல்து. அந்த சுழல் அலைதான் மின்னு சொல்றேன். ஏன்னா இந்த பிரஷர்ல அதுக்கு மேல பெரிய அளவுல அது உருவம் இருக்க முடியாது. அதனால கடைசி நிலை வரைக்கும் நுண்ணியதாக, அது ஆங்கிலத்துல இன்ஃபினிட்சிமல் என்று சொல்றாங்க. அத விளக்கவோ அல்லது அளவு கொடுக்க முடியாத ஒரு பருமனுடையதாக. அதுதான் இது மெய்தான். அது அசைஞ்சது, அது உயிராச்சு. அப்போ எது உயிராக இருக்கிறது என்றால் மெய்தான் உயிராக இருக்கிறது. அப்ப அந்த உயிருக்கு மெய் என்றது அசைவற்றது, உயிர் என்பது அசையும் போது வேற பேர் வந்தது. நேற்று பால், அது உர குத்தின பிறகு இன்னைக்கு தயிர். என்னைக்குமே அதை பால் பாலுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. தண்ணி ஊற்றி கலக்கி மோர், அதனுடைய மாற்றங்களுக்கெல்லாம் தனித்தனி பெயர் வைக்கிறோம். அதே போல இருப்பு நிலையாக உள்ளது இயங்க ஆரம்பித்த பிறகு விண், அதாவது அதை விட நுண்ணியது இல்லை, பரம அணு. அணு என்றால் நுண்ணிய பொருள், பரமாணு அதை விட நுண்ணியது இல்லை என்றதுதான் பரமா. அப்போ அப்படி சுழலுதுன்னு வச்சுங்க. அப்படி சுழன்று எவ்வளவு வேகமாக சுழன்றாலும் ஒரு சக்கரம் முனையில், அதாவது சுற்று வட்டத்தில் இருக்கக்கூடிய விரைவு வேகம் நடுமையே இருக்குமா? ஒரு சக்கரத்தையே நீங்க சுத்துறீங்க, 6 அடி சக்கரத்தை சுத்துறீங்கன்னு சொன்னா அங்க எவ்வளவு வேகம் இருக்குது அதே வேகம் மையத்துல வருமா? வர 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 குறைந்து கொண்டே வரும். There is a point in the center where there is no motion at all. ஒரு மையத்துல ஒரு இடம் வரும், அங்க இயக்கமே இருக்காது, அங்கதான் முடியும். அப்ப எது சுழலுது? இந்த சுத்த வெளிதான் சுழலுது. எது அரூபம்னு சொல்றோமோ அதே தான் சுழலுது. அங்க நிலைத்த பொருளாக இருப்பது என்ன? அதுவே தான். அப்போ பிரம்மமே மையத்துல அது பிரம்மமாகவே இருக்குது, இங்க அலையாகுது. இங்க மையத்துல நிலையாக இருக்குது, சுற்றிலும் அலையாக இருக்குது. இவ்வளவுதான். மிச்சம் இந்த பிரபஞ்சத்துல பாக்குறமே எல்லா பொருளும் இந்த விண்ணனுடைய கூட்டு தவிர வேற ஒண்ணும் இல்லை. விண்ணும் வெளியும். இதுக்கு முதல்ல நீங்க வந்துடணும். எந்த பொருளை எடுத்து பிரிச்சு பிரிச்சு பார்த்தாலும் கடைசியில விண்ணுதான் இருக்கு. அந்த விண்ணை தவிர என்ன இருக்குது பிரபஞ்சத்துல இருந்தா வெளிதான் இருக்கு. அப்ப அணுவும் வெளியும் தவிர சேசன் ஆட்டம், இதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அப்போ அந்த மைய புள்ளி இருக்குத, அந்த மைய புள்ளி என்ன? சுத்தவெளி தானே. அது சுற்றிலும் உள்ள சுத்தவெளியோட இணைந்துதானே இருக்கணும். அது அப்படி இணைந்து இருக்கிறதுனால 2 பக்கம் உள்ள அழுத்தம் நாலாவட்டத்துல அந்த மைய புள்ளி கொஞ்சம் விரிய விரிய சுற்று வேகம் குறைய குறைய ஒரு அணுவோடு இன்னொரு அணு சேர்ந்து நெருங்கி இயங்க ஆரம்பிக்கும். அதுல இருந்துதான் காற்று உண்டாச்சு. இன்னும் நெருங்கி இயங்குற போது அழுத்த காற்று, அதற்கு மேல நெருங்குற போது தண்ணி கெட்டி போடும். பிரபஞ்சம் முழுவதிலும் பார்க்கறது அவ்வளவுதான்.
இப்போ 10 கோடி மைலுக்கு அப்பால ஒரு அணு பிறந்தது அதனுடைய சுழல் வேகத்துல. இந்த ஆண்ட 10 கோடி மைலுக்கு அப்பால இன்னொரு அணு அப்படியே இருக்கிறதா வச்சுக்கோங்க. எல்லாவற்றையும் சுத்தி இருக்கக்கூடிய சுத்த வெளிக்கு என்ன என்ன அதனுடைய இயல்புன்னா அழுத்தம். சுற்றிலும் இருந்து அதற்குள்ளாக இருக்கக்கூடிய பொருள் அனைத்தையும் அழுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப அப்படி அழுத்ததுல எல்லாமே ஒன்று சேரும். எதுவுமே வெளியே போக முடியாத ஒன்று சேரும். அப்படி கொண்டு வந்து சேர்க்கிற போது 1 கோடி அணுக்கள் ஒன்றா கூடிச்சுன்னு வச்சுங்க. ஒவ்வொரு அணுவிலையும் தன்னுடைய சுற்று வேகத்தினால ஒன்று தள்ளி நிற்கக்கூடிய இடம் வச்சுக்குது. ஆனா சுற்றில இருக்கக்கூடிய சிவம் தன்னை இறைநிலையானது அதனுடைய அழுத்தத்துல ஒன்றை விட அந்தாண்ட ஓட விடுறதே இல்லை. அப்போ இறைநிலையானது எல்லாவற்றையும் சேர்த்து அழுத்தி பிடிச்சிட்டே இருக்குது. அதனுடைய சக்தி நிலையானது அலையாகி ஒவ்வொன்றுக்கு இடையில வெளியே வச்சுட்டு இருக்கு. இந்த நிலையில பஞ்சபூதங்கள் தோன்றி எத்தனை கோடான கோடி நட்சத்திரங்கள் தோன்றி அதுல உலகம் தோன்றி உலகத்துல ஓரறிவுல இருந்து தாவரத்துல இருந்து 6 அறிவு உள்ள மனிதன் வரைக்கும் வந்திருக்கும். அந்த நடு மையத்தில் இருக்கு பாருங்கவே சுத்தவெளி. அதுதான் இப்ப நம்ம உடல்ல ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய உயிர் சக்தியில நடு மையத்தில் இருக்கக்கூடிய சுத்தவெளி. அதையெல்லாம் அங்கதான் வந்து மோதணும். அதனால அதை உணர்றது அதுதான். அப்ப உணர்வவன் அறிவு. அந்த அறிவு படர்க்க நிலையில அலையினால இல்லைய கையை வச்சு தோன்றுது. அப்போ இது அலை. மனம் என்பது அலை, அறிவு என்பது நிலை. நிலைப்பொருளாக உள்ள அறிவு அலை என்ற பரவலால இயக்கத்தினால ஒன்றோடு கொண்டு தொடர்பு கொண்டு உணர்ந்து கொள்ளும். அப்ப எப்பொழுதுமே இந்த படக்க நிலையில உள்ள மனம் புலன்கள் மூலமாக வெளியிலேயே திரிந்து உருவம் எடுக்கிறது, குணமாக மாறுறது, இன்ப துன்பம் அனுபவிக்கிறது, இப்படி இருக்கு. அதே மனம் நான் யாரு என்று தன்னை உள்ள எங்க இருந்து புறப்படுகிறோமோ அந்த இடத்தை நோக்கி பார்க்கிறதோ அகத்தவம்னு சொல்லும். அப்படி அகத்தவத்துல அதனுடைய உயிரை உணர்வு எந்த இடத்துல இருந்து வருது. உயிர் மையத்தில் இருக்க அறிவையும் உணரும். நான் மனம் மட்டும் இல்லை, அறிவாக இருக்கிறேன். அதே அறிவு நடுமையத்தில் விண்ணினுடைய நடுமையத்தில் இருந்தாலும் சுற்றிலும் அது தொடர்பு கொண்டிருப்பது சுத்த வெளியோட தான். ஆனா உடலுக்குள்ளாக அந்த சுத்த வெளி ஜீவகாந்தமாக இருக்குது. ஏன்னா சுத்த வெளியில அலை இயக்கம் இருப்பதனால காந்தமா இருக்கு. அதே வெளியில் இருக்கக்கூடிய வான்காந்தத்தோட தொடர்பு கொண்டிருக்கு. அதே வெளி பிரபஞ்சம் முழுவதிலும் தாண்டி அப்பால இருக்கக்கூடிய பரிபூர்ண சதாசிவம் என்ற வெளி. இந்த வெளியை 3 சொல்லுவாங்க. அது சதாசிவம், பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய காந்த ஆலை நிறைந்த ஒரு வெளி சிவம். அதே வெளி உயிர் மையம் விண்ணுடைய மையத்தில் இருக்குது பாருங்க, இது சக்தி சிவம். சக்தி சிவம், சிவம், சதாசிவம்னு 3 சொல்லுவாங்க. இந்த வெளிதான் வேற ஒண்ணும் இல்லை. ஆனா இடத்துக்கு தகுந்தவாறு பேர். சக்தி சிவம் என்பது உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய சிவநிலை. இததான் முப்பாழ் முப்பாழ் முப்பாழ்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கு. 3 பாழ் இருக்கிறது பிரபஞ்சத்துல என்று 3 பாழ். ஒன்று உயிர் மையத்தில் இருக்கக்கூடியது சுத்தவெளி பாழ். அது பிரபஞ்சம் முழுவதிலும் அலையோட சேர்ந்து பிரபஞ்ச காந்தமா சக்தி இருக்கக்கூடியது வெளி. அது ஒன்று. அது சிவம், சதாசிவம். இன்னும் மாறாமலே சுத்த வெளியாகவே இருக்கக்கூடியது, எல்லாவற்றையும் தாண்டியது முப்பாழ். இந்த நிலையில வந்த அலை நிலை என்பதுதான் மனமும் உயிர். இப்ப நான் என்ன நாம சொல்றோம், யார் சொல்றோம்? அலை சொல்லுதா நிலை சொல்லுதுன்னா அலையே சொல்றதாக இருக்கட்டும். ஆனா அந்த அலைதான் சவுண்டா கொடுக்குது. ஆனால் அந்த அலைக்கு வரக்கூடிய சக்தி எங்க இருந்து வருது? நிலையில இருந்துதான் அலைக்கு வரணும்.
அலைக்கு எங்க இருந்தும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால நிலையில இருந்து தான் அலைக்கு வரும். அப்ப இந்த உயிர் மையத்தில் இருந்த நிலைக்கு எங்க இருந்து கிடைக்குது? சுற்றிலும் உள்ள நிலையில இருந்து தான் வேகம் கிடைக்குது. அந்த வேகம் எங்க இருந்து? எல்லாம் வல்ல முழுமுதற் பொருளாக பிரபஞ்சத்தையே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி ஒரே அழுத்தம். அந்த அழுத்தம் பிரபஞ்சம் முழுவதையும் அழுத்தி கொண்டிருக்கிறது. அதனால அணு தோன்றியது. அந்த அணுக்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பிரபஞ்சத்தையே சேர்த்து அழுத்தி கொண்டு ஒவ்வொரு பொருளையும் இயங்க செய்து. அதான் அவனந்தி அணு அசையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அசையறதுக்கு ஒரு சக்தி வேணும், அசையறதுக்கு இடம் வேணும். அசையறதுக்கு உள்ள சக்தியாக இருப்பது அதுவே தான், அது அசையறதுக்குள்ள இடமாக இருப்பது அதுவே தான். ஆகவே அவனந்தி அணுவாலும் அசையாது என்று சொல்றது இந்த கருத்தை தவறு. அந்த நிலையில இப்ப நாம் இறைநிலை தவம், அந்த இறைநிலையாகவே மனதை ஆக்கிக் கொண்டு அந்த இறைநிலையிலே இருக்கணும்னு சொன்னா அடிக்கடி நினைந்து 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 அதை நினைக்கிற போது அதுவாக. நீங்க மாடு என்பதை பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரம் மாட்டை பார்த்துட்டே இருக்கிறோமா மனம் மாடாவே இருக்கு. மாட்டு அளவு எடுத்துக்கிட்டு மாட்டு குணத்துல இருக்கு. அதே போல ஒளியை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த ஒளியாகவே நிற்கும். இறைவன் ஒளியாக, அதாவது காந்தம் என்ற நிலையில ஒளியா ஒளியா சுவையா மனமா உருவமாக ஆகும். அது மாதிரி நிற்கும். அதே மனதை சுத்த வெளியாகவே நினைக்கிறீங்கன்னு நீங்க என்ன ஆகுறீங்க? இறைவனாகவே பார்க்கிறீங்க, இறைவனாகவே நினைக்கிறீங்க. இறைவனாக ஆகலாம். அப்ப இறைவனாக ஆயித்தான் இறைவனை அறியணுமே தவிர இறைவனை அந்தாண்ட வச்சு இந்தாண்ட பார்த்தா அறிய முடியாது. அப்படி அறியறதா நம்ம சுற்றிலும் உள்ள இதே சுத்த வெளிதான் இறைவன் தான். ஆனா அதுல அடங்கி இருக்கக்கூடிய ஆற்றலை, அதாவது அதை பூரணம் என்று சொல்லுவாங்க, எல்லாமே அதில் அடங்கி இருக்குது. அதை உணர முடியாது. ஆகினால இறைவனை உணர முடியாதுன்றாங்க. இறைவனை பார்க்கலாம், நம்ம எங்கேயும் பார்க்கக்கூடியது இறைவன் தான், சுத்த வெளிதான். அததான் நீங்க சிதம்பரத்துல போனீங்கன்னா அங்க இறைநிலைய, அதாவது இறைவனை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் வச்சுக்குவாங்க. அது ஏதோ ஒன்னாயிரம் ரூபாயோ 2 ரூபாயோ வாங்கிடுவாங்க. அங்கே போய் காண்பிக்கிறதுன்னா உள்ள பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டு சுத்த வெளிதான். இதுதான் போங்க போங்க. அத வெட்ட வெளி ரகசியம்னு சொல்லுவாங்க. அதை ரகசியமா வச்சிருக்காங்க. ஆனா சுத்த வெட்ட வெளிதான். அது ஏன் ரகசியமா வச்சாங்கன்னா பணத்துக்கு. ஆகவே அந்த கவியில கூட கொடுத்துருக்கேன். அந்த இறைவழி என்றத எல்லாரும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆனா பார்க்க முடியாத அந்த 2வது கவியில வரும், நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இறைவழிய காண முடியாதுன்னுட்டு மாற்றுரை பகர்கின்றார் என்று அந்த கவியில வரும் பாடல்ல. ஆக பிரபஞ்சத்துல 2 பொருள் தான், சுத்த வெளி அணு. அந்த அணுவும் சுத்த வெளியினுடைய அசைவுதான் சொன்னா 2 பொருள் ஏது அப்பவும் இரண்டாவும் கண்ட போது துவைதம். 2 ஒன்றுதான் 2ஆ இருக்குதுன்னு கண்ட போது அத்வைதம். இதுதான் பிலாசபியில அத்வைதம். அப்படி 1 2ஆகி இந்த 2 ஒன்றுதான் தெரிந்து கொள்வது எது? அது அறிவு. அது விசிஷ்டாத்வைதம். ஒன்றுதான் என்ற போது, ஒன்றையே காண்ற போது அது அத்வைதம். அது 2ஆக தெரிந்துதான் சக்தியும் சுகமாகத்தான் பிரபஞ்சம் மலர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற கருத்துல துவைதம் 2. அது ஒன்றாக இருந்தாலும் 2ஆனது நான் பார்த்து அந்த உண்மையை தெரிந்து கொள்றேன். அதான் விசிஷ்டாத்வைதம். அந்த உண்மையை அறியக்கூடிய அறிவுக்கு தனியா பிரிச்சு வச்சு 3ஆக்குனாங்க பாருங்க. இங்கேதான் பதி, பசு, பாசம். பதி என்றால் இறைவன், பசு என்றால் உயிரே, அதுல இருந்து தோன்றியது உயிர்.
அந்த உயிரிலிருந்து தோன்றிய அறிவு ஆனந்தமாக இருக்கு. பசு பதி பாசம் எந்த பொருளோடவும் நிலைச்சி தொடர்பு கொள்ளுது பாருங்க. இதுதான் சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம். எல்லாமே நீங்களாதான் இருப்பீங்க. அறிந்து பார்த்தீங்கன்னா உங்களை தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. உடல் முழுவதும் இந்த உயிராற்றல் இருப்பதனால உயிர்ச்சூழல் எப்பொழுதும் அது விரிவலை ஏற்படுத்தி நம்ம உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய சுத்த வெளியில அது கலந்து காந்தமாகி ஜீவகாந்தமாக இருக்கு. இப்ப கையை நீங்க அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். காலையிலேயே நீங்க அதை பார்த்துட்டீங்க. அதுல இருந்து நல்லா தெரியுது இல்லையோ, உடல் முழுவதும் ஜீவகாந்த சக்தி இருக்குதுன்னுட்டு. அதே சக்தி இப்ப கையில அப்படி மனசுல மனம் என்றதுல ஒரு டேங்க்ல தண்ணி இருக்குது. எந்த குழைய திருப்பினாலும் அந்த குழைய மூலமாக வருது பாருங்க. அந்த குழாய் மூலமா அதே போல குழாய போல உள்ளது மனம். மனதை எங்க நிறுத்துறீங்களோ அந்த இடத்துல அது மாறி வெளியாகும் காந்த சக்தி. அதே போல விரல் அப்படி கொண்டு போனோமா, மனம் இங்க விரல் முனையில வச்சா அந்த விரல் முனையில அந்த காந்த சக்தி வெளியேறி அப்போ உணரும். இதேதான் இப்போ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நல்ல உணவு பொருள் கொடுக்குறோம்னு வச்சுங்க. இந்த கையினால கொடுக்குற போதே அந்த கருத்தும் கையும் அப்படி சேர்ற போது அந்த உணவு பொருள்லையும் இதே மேக்னட்டிக் அலை வீசும். உங்களுடைய கருத்து, உங்களுடைய உள்ளம், உங்களுடைய வாழ்த்து எல்லாமே சேர்ந்து அந்த உணவை தூய்மையாக்கி விடும், மேன்மையாக்கி விடும். அதான் அதை பிரசாதம் பிரசாதம்னு சொல்லி நல்லவங்களாக இருந்தால் அதை வாழ்த்து கொடுக்க சொல்லி சொல்றதெல்லாம் அவ்வளோதான். அந்த வாழ்த்துலேயே அந்த அலை அதில் பாஞ்சிடும். இன்னும் ஒரு வகையில சொல்றேன். யார் ஒருவருக்கு இந்த ஜீவகாந்த சக்தி கூடுதலா இருக்கோ அவர்கள் ஒரு சமைக்கிறாங்க, பார்த்து கொண்டு தானே சமைக்கிறாங்க, கையை தொட்டு தானே சமைக்கிறாங்க. அந்த பொருளுக்கு சுவை ஜாஸ்தியாயிடும், உடல் நலம் கொடுக்கும். ஏன்னா இந்த இன்னும் ஒரு இதுவா எப்படி உணரலாம்னா, இட்லி மாவு கரைச்சி வைக்கிறோம். எல்லாரும் கரைச்சா புளிக்கிறது இல்லை. சிலர் கரைச்சாக்கா புளிக்குது, சிலர் கரைச்சா புளிக்குது. காரணம் தெரியுமா உங்களுக்கு? யாருடைய உடல்ல ஜீவகாந்த சக்தி அதிகமா இருக்குதா அவங்க கரைச்சா புளிக்காது. ஏன்னா அந்த ப்ரொடெக்ஷன் அங்க வருது. இந்த ஜீவகாந்த சக்தியில பாதுகாப்பு வருது. கொஞ்சம் நாள் ஆகும், 2 நாள் ஆகும் வச்சுங்களேன். ஒரு நாள்ல புளிக்கிறது 2 நாள் ஆகும். அப்ப அதுல இருந்து நல்லா தெரியுதல். அதே போல ஒன்று வச்சு ஒரே குடும்பம், மாமியார், மருமக, பெண்ணு 3 பேர் இருக்காங்க. உங்க குடும்பத்திலேயே வச்சுங்க. நீங்க எங்கேயோ போயிட்டு வரீங்க, சமைக்கிறாங்க, இங்க சாப்பிட்றீங்க. அந்த சமையல் யார் செய்தாலும் அந்த பொருளை கொண்டு அதே மசாலாவை கொண்டு தானே அதே அடுப்புல தானே செய்திருக்கணும் இந்த 3 பேர்ல. ஆனா உங்களுக்கு சரியா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமையல் யார் செய்ததுன்னு நல்லா தெரியும் உண்மையாகவே. அப்போ ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு பொருள்லையும் அந்த ஜீவகாந்த அலையின் காரணமாக அதனுடைய தன்மாற்றம் உண்டாகும். அத்தகைய மாற்றத்துக்கு நம்ம உடலை, நம்முடைய மனதை ஒரு தூய்மையாக வைத்து கொண்டோமானா நாம் பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் புதுமை அடையும், புனிதம் அடையும். அதே போல நாம் பேசக்கூடிய சவுண்டு வருது பாருங்க, அந்த சவுண்டு போய் தொட்டாலும் கூட அதுல இருந்து வரக்கூடிய அலையில அவர்களுடைய அலையும் திரும்பும். அதனால்தான் சொல்றது, நல்ல அறை பார்க்கிற போது அதுவும் நல்லது, அப்புறம் நல்லா சொற்கேற்பதும் நன்றி என்றது இந்த அலைதான். அந்த அதே போல எண்ணம் அவங்க வாழ்த்துறாங்க சொன்னா அந்த வாழ்த்தும் அப்படிதான். எனவே அந்த முறையில இந்த ஜீவகாந்த சக்தி எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நாம் பயன்படுத்துறோம் என்று தெரிந்து இந்த சக்தி அதிகமாக சேமிக்கக்கூடியது முக்கியமான அதாவது குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், அதாவது ஜீவ வித்து குழம்பை அதிகமாக ஒரு வேடிக்கையாகவோ அல்லது இன்பம்னு சொல்லி அதிகமாக வெளிப்படுத்தாத எப்போ சர்ப்ளஸ் இருக்குதோ அது வரைக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கு மேல வெளியேற்ற பொழுதுதான் வறட்சி ஏற்படுது.
அந்த வறட்சி ஏற்பட்டுனா, ஜீவவித்து குழம்புல வறட்சி ஏற்படுத்தினா உயிர் சக்தி குறையும். உயிர் சக்தி குறைஞ்சா ஜீவகாந்த சக்தி குறையும். அவர்களாண்ட நினைவாற்றல் குறையும், அறிவாற்றல் குறையும், உடலாற்றல் குறையும். ஏதாயிலும் நோய் இருந்ததுன்னா அந்த நோய்கள் ஜாஸ்தியாகும். ஆகவே அந்த முறையில பார்த்தா ஜீவகாந்த சக்தியை ஒரு நல்ல முறையில வச்சுக்கணும். அதன் பிறகு அதை செலவு பண்றது இருக்குதே, அளவோட தான் செலவு பண்ணணும். இது தெரிஞ்சு நல்லதுக்கே செலவு பண்றோம். பிறருடைய உள்ளத்துல இனிமையை ஊற்றுவதற்கே நல்ல ஏதோ ஒரு வேலையை செய்ய சொல்றீங்க. ஏற்கனவே அவங்க செய்து கொஞ்சம் சோர்வு அடைகிறாங்க. அந்த சமயத்துல ஆனா தவிர்க்க முடியாத சொல்லணும், சரி அதுக்கப்புறம் போகலாம், அங்க இரு செய் அதை சொல்றதுக்கு தயவு செய்து அதையும் செய்துட்டு போ சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? வேலைதான் எடுறீங்க. அந்த சொல்லுல உள்ள கனிவு, அந்த கனிவுல ஏற்படக்கூடிய மனம், அதுல நட்பு உருவாகும். இல்லைன்னா அதிகாரத்துல வெறுப்பு உருவாகும். அதனால்தான் கமெண்ட், கமாண்ட், டிமாண்ட் இந்த மூன்றும் வேண்டாம்னு சொல்றேன். கமெண்ட்னா மூன்றாவது, அதாவது 2 பேரு நின்று பேசிக்கொண்டிருக்க மூன்றாவது ஆளை பற்றிய வர்ணனை. அவங்க என்ன அப்படிதான் அதை செய்தாங்க, இதை செய்தாங்க, இதை செய்தாங்கன்னுட்டு மூன்றாவது ஆளுடைய கேரக்டரை பற்றி இழிவாக பேசிக்கொண்டே இருப்பது கமெண்ட். அது எது வரைக்கும் நீங்க செய்யறீங்களா நம்ம உடல் சக்தி வேஸ்ட் ஆயிடுதான் இருக்கும். ஏன்னா ஒரு கெடுதலை பற்றி பேசும்போதே நம்முடைய ஜீவகாந்த சக்தி கேடடையுது. இப்போ மாந்திரிகள் இருக்காங்களே, அவங்க ஒரு ஆளை கூட கும்பிடுறாங்கன்னு வச்சுங்க. அதாவது தன்னுடைய ஜீவகாந்த சக்தியை விஷாலையாக மாத்துறதுக்கு அதுக்குரிய சில பயிற்சி, அதுக்குரிய காலம் இதெல்லாம் வச்சுட்டு செய்து இந்த தன்னை விஷமாக்கி கொண்டு அந்த விஷத்தை தான் அங்க கொடுக்குறாங்க. நாலாவட்டத்துல என்ன ஆகும், அதே விஷம் ஒரு கால அளவுல தான் அவனுக்கு தாங்க இந்த உடல், அந்த உடலை மாற்று. அது மாத்திரம் இல்லாத அந்த மாதிரி மாந்திரீகத்துல விரத கெடுக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆபத்து இருக்குன்னு சொல்ல பாருங்க. இப்போ பாவையை செய்து வச்சு அது மேல அந்த கெடுதல வேண்டிய காரியமெல்லாம் செய்யற போது இவனுடைய மனைவி இன்னும் ஒரு வெளியே போனாரு, இன்னும் வரக்கானாமே, சாப்பிடணுமே நினைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த அன்பான எண்ணம் வருத, அந்த எண்ணத்துல இவனுக்கு அவங்களுடைய எண்ணம் வரும். இந்த முள்ளு எடுத்து குத்துற போது எதிரி மேல மனம் வச்சு இல்லையே அவன் செய்யலாம். அதற்கு பதிலாக இவங்க நினைக்கிற போது அவன் எண்ணம் வராது, மனைவனுடைய எண்ணம் வரும். போச்சு அந்த உடம்பு. அது மாதிரி அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் கெட்டு போவாங்க, நண்பர்கள் எல்லாம் செத்து போவாங்க, உடல் நலம் கெட்டு போகும், குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் பாதிக்கும். ஆகையினால அந்த கேடான எண்ணங்களுக்கு இடமே கொடுக்க கூடாது. அதெல்லாம் அப்படி எல்லாம் பார்க்கிற போதுதான் ஜீவகாந்த சக்தியினுடைய பெருமை நல்ல விளங்கும். அதை தூய்மையாக வச்சு கொள்ளலாம். நமக்கு ஒண்ணு யாரையும் கெடுத்து நம்ம வாழ வேண்டியதில்லை, அது போதும். ஆகவே அந்த முறையில் இப்போ நீங்க இந்த ஜீவகாந்த சக்தியை மேலும் மேலும் பெருக்கிக் கொண்டு இந்த உங்க வீடு இருக்கு பாருங்க, அந்த வீட்டையே ஒரு தெய்வீக அளவீசும் ஆலயமாகவே வச்சுக்கலாம். அந்த முறையில நீங்கள் அந்த மாதிரி தவம் செய்து நல்ல எண்ணத்தோட இருக்கிற போது அங்க உள்ள சூழ்நிலையே மாறிடும். குழந்தைகளெல்லாம் நல்ல மாதிரியாக வளருவாங்க. வரக்கூடியவங்க போகக்கூடியவங்க கூட உங்களுக்கு நட்பாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்தாசையாகவும் அமைவாங்க என்று கூறி ஜீவகாந்த சக்தியினுடைய பெருமையை உணர்ந்து அதை நல்ல மாதிரியா பயன்படுத்தி கொள்ளுங்க என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.